நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பெஸ்ட் லேப்டாப்ஸ் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த பெஸ்ட் லேப்டாப்ஸ் வீடியோ பார்க்கும்போது வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவிட்டா லேப்டாப்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த அவிட்டா லேப்டாப்ஸ் நல்ல ஸ்பெக்ஸோட தாறுமாறான ப்ரைஸ்க்கு வருது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்காக இவங்க என்னென்னலாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்து நாங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம அவிட்டா லேப்டாப் பற்றி பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் நிஜமாவுமே ஒரு 23,000க்கு வர லேப்டாப்பில் இவ்வளோ அசசரிஸ் வரும்னு வந்து எதிர்பார்க்கல. இங்கே லேப்டாப் இருக்குது, ஒரு சார்ஜர், கூடவே ஒரு நல்ல பேடடான பேக். ஏன் சொல்லப்போனால் இதை விட 5 மடங்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்க மீ கேமிங் லேப்டாப்பில் கூட வந்து கேரிங் பேக் மாதிரி வந்து எந்த அக்சசரிஸும் வரல. ஸோ ப்ரோஸ் பற்றி பேசையில் இது ஃபர்ஸ்ட்டு நான் கவனித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1.34 kgs தான் வந்து வே பண்ணுது. ஸோ இங்கே லைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பட்ஜெட் லேப்டாப்ஸில் பிளாஸ்டிக் வில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் இந்த டெக்ஸ்டர்ட் பேக் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லாவே இருக்குது. ஒரு மெட்டல் லுக் கொடுக்குது. இது ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் ஸ்பஞ்சஸை கூட வந்து பிக் பண்ணுறதில்ல. கூடவே ஒரு கிரிப்பும் இங்கே கொடுக்குது. இன்டீரியரில் கூட இது கண்டினியூ ஆகுது. இங்கேயும் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து கீபோர்டு அப்புறம் ட்ராக் பேடை சுற்றி இருக்குது. ஆனால் இங்கே பில்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. டெக்கில் வந்து நிறைய ஃப்ளெக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா உள்ளே போகுது. டிஸ்பிளேல கூட வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் க்ரீக்கிங் சவுண்ட் இங்கே வருது. அடுத்து நம்ம கீபோர்டுக்கு போகலாம். இந்த கீபோர்டோட ஃபாண்ட்டே ஒரு மாதிரியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்புறம் இந்த ஐயில் இருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சீப்பாக இங்கே தெரியுது. இப்போ நம்ம கீஸ் பற்றியே பார்த்தா கூட இந்த கீஸ் வந்து நல்லா ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்குது. ஆனால் இங்கே மஷியாக இருக்குது. அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ கொஞ்ச நேரம் டைப் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் டைப் பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக கடுப்பாவீங்க. இது ஒரு 14 inch மிஷின்னால இங்கே நம் பேட் அப்புறம் ஆரோ கீஸ் இங்கே இல்லை. சொல்லப்போனால் இந்த கீபோர்டில் வந்து பேக் லைட்டு கூட இல்லை. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து வர கீபோர்ட்ஸில் அதிகமாகவே பேக் லைட் கிடையாது. ஸோ இதை பற்றி நெகட்டிவ்ஸாகவே இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இதில் பாசிட்டிவ்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்க்கலாம். இது ஒரு 14 inch TFT LCD ஸ்க்ரீன். இது ஃபுல் HD. இங்கே கலர்ஸ் நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இங்கே இல்லை. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இந்த ஹிஞ்ச் நல்லா இருந்துச்சு. இது டிஸ்பிளேவை நல்லா ஹோல்ட் பண்ணுச்சு. இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு 1 MP வெப்கேம் இருக்குது. இது நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஸ்கைப்க்கு அப்புறம் ஜூம் கால்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ அடுத்து நம்ம ட்ராக் பேடை பார்க்கலாம். இந்த ட்ராக் பேட் நல்லாவே இருந்துச்சு. இது பெருசாக இருந்துச்சு. ஸோ Windows 10 கெஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே ரன் ஆச்சு. இது விண்டோஸோட ப்ரிசிஷன் டிரைவர்ஸில் தான் ரன் ஆகுது. அதனால வந்து இது சீப்பாவோ முஷியாவோ எனக்கு தெரியல. உண்மையில சொல்லணும்னா இந்த ட்ராக் பேடால நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இன்னொரு விஷயம் நான் இம்ப்ரெஸ் ஆனா இந்த போர்ட் செலெக்ஷன் தான். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம பவர் LED அப்புறம் வந்து பவர் போர்ட் இருக்கு. டிஃபால்ட்டாக இந்த அவிட்டா புரா ஒரு சின்ன 40 வாட் சார்ஜரோட வருது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபுல் சைஸ் USB 3.0 போர்ட், கூட ஒரு USB 3.0 டைப் C போர்ட். இது வந்து டிஸ்பிளே, அது கூட வந்து சார்ஜிங்கை கூட சப்போர்ட் பண்ணுது. பவர் டெலிவரி 2.0 ஸ்டாண்டர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசி போர்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் HDMI போர்ட். இங்கே நடுவில் வந்து ஒரு கட் அவுட் இருக்குது. அதனால வந்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இங்கே 1 ஃபிங்கர் ஓப்பனிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். பேலன்ஸ் அவ்வளோவா இந்த லேப்டாப்பில் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 3.0 போர்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், கூடவே வந்து இங்கே மைக்ரோ SD கார்டு ரீடரும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர்நெட் ஜாக் இங்கே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து 2.4 GHz அப்புறம் 5 GHz வைஃபைக்கு இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இங்கே ஒரு சின்ன ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இப்போ அவிட்டாவோட வெப்சைட்டில் வந்து இது 0.8 வாட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. இது ரொம்பவே டைனியாக இருந்துச்சு. ஸோ கீழே வந்து இங்கே வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வென்ஸ் கீழே இருக்கிறதுனால வந்து நீங்கள் மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து பெட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகலாம். ஹார்ட்வேரில் தான் இந்த அவிட்டா புரா வந்து ரொம்பவே நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து Ryzen 3 3200U இருக்குது. இது ஒரு 2 கோர் 4 thread CPU, மேக்ஸ் பூஸ்ட் கிளாக் 3.5 GHz சிங்கிள் கோரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் நார்மலாக இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணும் போதே வந்து பின்னாடி ஹீட் ஆகுது. ஸோ நீங்கள் கேம் ஆடும்போது வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். அது கூட 3 ரேடியான் வேகா 3 கிராஃபிக் கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் லைட் வெயிட்டான கேம்ஸ் ஆடலாம். நம்ம முதல்ல இங்கே CSGO அப்புறம் Fortniteல இருந்து ஆரம்பிக்கலாம். நாங்கள் லோவஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் இருந்தாலுமே இங்கே ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை.
ரெசல்யூஷனை இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணி விளையாடினா இன்னும் நல்ல ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைக்கும். இது ஒரு தின் அண்ட் லைட் லேப்டாப்னால இங்கே கேமிங் வந்து நம்ம அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால வந்து நீங்கள் நார்மலான ரெகுலர் ஸ்டப்பை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். முதல்ல நாங்கள் இங்கே சில க்ரோம் டேப்ஸை ஓப்பன் பண்ணோம். இந்த 8GB RAM இதை நல்லாவே தாங்குச்சு. 10 க்ரோம் டேப்பை கூட இங்கே ஈஸியாக ஓப்பன் பண்ண முடிஞ்சது. லோக்கல்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி 4K 60 FPS வீடியோ வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடிஞ்சது. லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றி பேசையில் இந்த லேப்டாப் 256 GB SSDயோட வருது. ஆமாம், இது ஒரு SATA பேஸ்ட் M.2 SSD தான். இங்கே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்லீப்ல இருந்து இந்த கம்ப்யூட்டர் நார்மல் யூசேஜுக்கு போகிறதும் வந்து இங்கே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பூட் டைமிங்ஸை பார்த்தாலும் இங்கே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. அடுத்து இப்போ நம்ம பேட்டரி லைஃபை பார்க்கலாம். இங்கே ஒரு 4830 mAh பேட்டரி இருக்கு. ஆமாம், இது ஒரு பெரிய பேட்டரி இல்லை தான். ஆனால் நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும்னா இது ஒரு 15W TDP சிப். ஸோ இதோட மேக்ஸ் வந்து இங்கே 25W தான். ஸோ பவர் ஹங்க்ரி காம்பனன்ட்ஸ் இங்கே எதுவும் இல்லாததுனால அட்லீஸ்ட் 4 to 5 hours ஒரு நார்மல் யூசேஜில் இந்த மிஷின் ரன் ஆகணும். இந்த லேப்டாப் Windows 10 ஹோம் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே எஸ் மோடில் தான் இருக்குது. நீங்கள் முதல்ல பூட் பண்ணும்போது விண்டோஸ் ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரெகுலர் Windows 10 ஹோம் கூட நீங்கள் மாறலாம். அதுக்கு வந்து இங்கே ப்ராசஸும் சிம்பிள் தான், ஃப்ரீ கூட. முதல்ல செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்டிவேஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கெட் பட்டன் அமுக்குனா அவ்வளவுதாங்க. இங்க வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் விண்டோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர அவிட்டா இங்க ஸ்டாக் விண்டோஸாவே விட்டுருக்காங்க. ப்ளோட்வேர் எதுவும் இல்லை, எந்த அன்னெசரியான இன்ஸ்டால்டு ஆப்ஸும் இல்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆமாங்க, நாங்கள் 23,000 ரூபாய்க்கு தான் இந்த லேப்டாப்பை வாங்கினோம் அமேசான் சேலில். இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த லேப்டாப் அடிக்கடி சேல்லையும் வருது. இந்த லேப்டாப்பை விட உங்களுக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு லேப்டாப் வேணும்னா அவிட்டா புரா Ryzen 5 மிஷின் வந்து இருக்கு. இதோட விலை 30,000 ரூபாய் கிட்ட இருக்கு. நம்ம மறுபடியும் அவிட்டா புரா Ryzen 3க்கு வரலாம். இந்த மிஷினை வந்து நான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது சீப்பாக லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஜூம் அப்புறம் ஸ்கைப் கால்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே எந்த இஷ்யூஸும் இருக்காது. இந்த பில்ட் குவாலிட்டியை பார்த்தா வந்து இது அதிகமாக ரஃப் யூசேஜை தாங்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க்கு வந்து ஒரு லைட் வெயிட் லேப்டாப் வேணும்னா இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதாங்க அவிட்டா புரா Ryzen 3. லைட் வெயிட், பவர்ஃபுல், அப்புறம் ஃப்ளிம்ஸியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லேப்டாப்பை பற்றி? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரே ப்ராப்பரான கம்பெட்டேட்டர் வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியாபேட் ஸ்லிம் 3. ஆனால் அதோட CPU இதை விட கொஞ்சம் ஹையாக கிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் வந்து SSD இல்லை. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை வாங்குவீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இல்லை வேறு ஏதாவது லேப்டாப்பை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.